இப்போ கடந்த 19ஆம் தேதி வந்து அ ஃபர்ஸ்ட்டு நம்ம பிரியா சகோதரிட்ட லைசென்ஸ் எனக்கு வந்து கிடைக்கல பார்த்துக்கிடுங்க. ரெனிவலுக்கு அனுப்புனேன். அனுப்பி 2 மாசம் 3 மாசம் ஆயிட்டு. 4ஆம் தேதி முடிஞ்சிரும். எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். சகோதரி ஜெபம் பண்ணாங்க. பாரத்தோட ஜெபம் பண்ணாங்க. 19ஆம் தேதி நைட்டு ஜெபத்துல ஜெபம் பண்ணாங்க. அப்புறம் அடுத்த நாளு ஐயாவுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனேன். ஐயாவும் உடனே வாய்ஸ் மெசேஜ்ல ஆண்டவர் உங்கள வெட்கப்படுத்த மாட்டாங்க. கண்டிப்பா தந்துருவாங்க. இரவு ஜெபத்தில நான் கண்டிப்பா உங்களுக்காக ஜெபம் பண்றேன். அப்படின்னு சொன்னாங்க பார்த்துக்கிடுங்க. சொன்னோனே நானும் சந்தோஷத்தோட திரும்ப ஜெபம் பண்ணேன். அப்புறம் திரும்ப 2, 3 நாள் கழிச்சு 4ஆம் தேதி வரல. உடனே ஜெபத்தோட சென்னைக்கு வந்திருந்தேன் பார்த்துக்கிடுங்க. அங்க வந்த உடனே அவங்க ரொம்ப அசதியா நீங்க ஒரு 2 மாசம் கழிச்சு வாங்க அப்படின்னாங்க. அப்புறம் ஜெபத்தோட போனேன். ஆண்டவரே நீங்க உங்க பிள்ளைய புடிச்சு சொன்னீங்க. நீ வெட்கப்படுத்த மாட்டேன்னு சொன்னீங்க. இத வச்சு தான் நான் பொழச்சுக்கிட்டு இருக்கேன். ஆண்டவரே எனக்கு எப்படியோ இறக்கம் செய்யுங்கன்னு சொல்லி ஜெபத்தோட வந்திருந்தேன். அன்னைக்கு அ ஒரு 10 மணிக்கு போல சென்னைக்கு வந்திருந்தேன். 9ஆம் தேதி வந்திருந்தேன். ஆனா கர்த்தருடைய கிருபையினால உங்களுக்கு ஜெபத்தினாலயும் அதிகாரி கண்கள்ல ஆண்டவர் தயவு உண்டு பண்ணாரு பார்த்துக்கிடுங்க. தயவு உண்டு பண்ணி அன்னைக்கே கையிலேயே குடுத்துட்டாங்க. ஒரு நாளும் இந்த லைசென்ஸ கையில தர மாட்டாங்க. தபால்ல தான் அனுப்புறேன் போங்கம்பாங்க. சொன்னாலும் 2 வாரம், 3 வாரம் கழித்து தான் அனுப்புவாங்க. 2 மாசம் கழிச்சு தான் அனுப்புவேன்னு சொன்னாங்க. நம்ம ஜெபத்தினால நீங்க சொன்னீங்க அதிகாரி கண்களில் தயவு உண்டு பண்ணுவாரு ஆண்டவர். நீங்க சொன்னது போல அவங்க சரியா கரெக்ட்டா போய் ஒரு 3 மணி இருக்கும். வாங்க பிரதர் கையில கொண்டு போங்கன்னு சொல்லி கையில தந்துட்டாங்க. அத வச்சு இன்னைக்கு நான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கொடுக்கிற வந்து ஜெபம் பண்ண பிறகு கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய ஒரு நன்மை செஞ்சிருக்காங்க. கர்த்தர் இந்த இது மூலமா என்னை ஆசீர்வதிச்சிருக்காங்க. ஜெபித்த ஐயாவுக்கு, அம்மாவுக்கு, நம்ம கூட இருக்க பிரியா சாலமன் சகோதரிக்கு, மத்தபடி எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லுறேன். நான் ஒவ்வொரு நாள் இந்த குடியிலிருந்து அதிகமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இப்போ பூந்தோட்டத்து ஊழியத்துக்குள்ள போகும்போது, அதிகமா பாரமா ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். கர்த்தர் அற்புதம் செஞ்சார் சொன்னது சந்தோஷமா இருந்துச்சு. இப்பொழுது இந்த சாட்சி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.